சுந்தரரே, தயரதன் எங்கே? சுவாமி, மன்னவர் இரவு கைகேயி தேவியின் அந்தப்புறத்திற்கு சென்றவர் இன்னும் வரவில்லை. ராமன் மேல் அதிக பாசம் உள்ளவள் கைகேயி. அவனின் மகுடாபிஷேக செய்தி கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து மன்னவனும் கைகேயியும் வருங்கால ராமனை பற்றி இரவெல்லாம் வர்ணித்துக் கொண்டே இருந்திருப்பார்கள். நீர் சென்று நேரமாகிறது என்று கூறி மகுடாபிஷேக மண்டபத்திற்கு மன்னவனை அழைத்து வாருங்கள். தேவி, தேவி, அமைச்சர் சுமந்திரர் அரசரை காண வந்திருக்கிறார். எதற்காக? மன்னரை மகுடாபிஷேக மண்டபத்திற்கு அழைத்து போக வந்திருக்கிறார். வரச்சொல். தேவி, வரச்சொல். தேவி, ராமரின் மகுடாபிஷேகத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. மன்னர் வரவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி குருசுவாமி சக்கரவர்த்தியாரை அழைத்து வர சொன்னார். அமைச்சரே, மன்னரை இப்பொழுது நீங்கள் காண முடியாது. விரைவில் சென்று ராமனை நான் அழைத்ததாக அழைத்து வாரும். தேவி, நான் சொன்னதை செய்யுங்கள். மன்னரை காண முடியாது, ராமனை உடன் அழைத்து வாருங்கள். என்ன கட்டளை இது? ஒன்றும் விளங்கவில்லையே. எல்லோரும் கொண்டாடும் ராமராஜமே, முதல் இந்த நாடு ராமராஜமே, உல்லாசமாகவே நாம் எல்லாம் வாழவே உண்டாக போகுதடி ராமராஜமே. எல்லோரும் கொண்டாடும் ராமராஜமே, இன்ப ராமராஜமே. கண்ணை கவரும் வெண்முத்தாரம், மின்னிடும் வைரம், நம் அண்ணன் ராமன் அணியும் போது அடையும் சிங்காரம். அந்த காட்சி தன்னை காணும் போது இன்பமே நேரும். அவர் ஆட்சியாலே நமது வாழ்வில் ஆனந்தம் சேரும். ஆட்சியாலே நமது வாழ்வில் ஆனந்தம் சேரும். வணக்கம் மன்னவா. என்ன அமைச்சரே, மகுடம் தரிப்பதற்குள் என்னை மன்னன் என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டீர்களே. நாட்டை ஆளப் பிறந்தவர் தாங்கள் தானே? பிரபு, கைகேயி தேவியார் தன் நல்லாசிகளை கூற உங்களை உடனடியாக அந்தப்புறத்துக்கு அழைத்து வர சொன்னார். அப்படியா? உடன் புறப்படுவோம். பாருங்கள். மன்னா, சற்று பொறுத்து போகலாமே. ஏன்? கால் இடறுகிறது. அன்னையார் அழைத்திருக்கும் போது தாமதம் செய்யலாமா? பாருங்கள்.